வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் பென்டகனல் பிரமிட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். Problem: A pentagonal pyramid side of base 30 mm and axis 60 mm long is lying with one of its slant edges on HP and axis parallel to VP. Draw its projections. ஆப்ஜெக்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பென்டகனல் பிரமிட் கொடுத்துருக்காங்க. பேஸ் சைடு 30 mm, தென் ஹைட்டு 60 mm கொடுத்துருக்காங்க. தென் ரெஸ்டிங் கண்டிஷனில் ஒன் ஆஃப் இட்ஸ் ஸ்லாண்ட் எட்ஜஸ் ஆன் ஹெச்பி அண்ட் ஆக்சிஸ் பேரலல் டு விபி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? XY ரெஃபரன்ஸ் லைன் டிரா பண்ணணும். அடுத்து நம்ம பென்டகன் டிரா பண்ணணும். இல்லை, கார்னர் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு இந்த சைடு, சரிங்களா, இந்த சைடை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுங்க. அடுத்து இந்த பென்டகன் ட்ரா பண்ணிட்டோம். 30 mm ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. இந்த லைன்லேருந்து நமக்கு ஆங்கிள் எவ்வளோன்னு தெரியும். பென்டகனோட ஆங்கிள் 108 டிகிரி. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த இந்த லைனோட இந்த பாயிண்ட்ல இருந்தும் அகெயின் இந்த பாயிண்ட்ல 108 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 108 டிகிரிக்கு ஒரு லைனு, தென் அகெயின் ஒரு 108 டிகிரிக்கு ஒரு லைன். இப்போ நமக்கு சைடு எவ்வளோன்னு தெரியும். இந்த லைனில் இந்த சைடை மார்க் பண்ணியிருக்கு. 30 mmக்கு லைன் ட்ரா பண்ணியிருக்கு. அடுத்து 30 mm கேம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்க்கும், தென் அகெயின் இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்க் அடிங்க. தென் இந்த ஆர்க் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நேம் கொடுங்க. A டேஷ், B டேஷ், C டேஷ், D டேஷ் அண்ட் E டேஷ். அடுத்து நமக்கு என்ன, ஸ்லாண்ட் சர்ஃபேஸஸும் நமக்கு விசிபிள் ஆகும். அந்த ஸ்லாண்ட் எட்ஜை நீங்கள் ட்ரா பண்ணணும். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதை எல்லா பாயிண்டோடையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துறோம். சென்டர் பாயிண்ட்டுக்கு O டேஷ். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இதோட ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த டாப் வியூவில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணணும். அடுத்து இந்த ஆக்சிஸ் லைனையும் நமக்கு ட்ரா பண்ணிக்க. இந்த பாயிண்டை கனெக்ட் பண்ணுங்க. தென் நேம் கொடுத்துருங்க. அடுத்து ஆக்சிஸ் லைனையும் ட்ரா பண்ணிடுங்க. நமக்கு ஆக்சிஸ் ஹைட்டு 60 mm கொடுத்துருக்காங்க. 60 mmக்கு ஆக்சிஸ் லைனில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட் ஓன் நேம் கொடுத்துருங்க. தென் ஸ்லாண்ட் எட்ஜஸையும் கனெக்ட் பண்ணுங்க. OB, அகெயின் OC, தென் OD கனெக்ட் பண்ணிடுங்க. ரிமைனிங்கு இந்த A டேஷும் E டேஷும் இந்த லைனுடைய கோயின்சைட் ஆயிரும். அது நமக்கு இன்விசிபிள். அடுத்த கண்டிஷன் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் வந்து நமக்கு என்ன பண்ணணும்? ஹெச்பியில் ட்ரா பண்ணணும். சரிங்களா? இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் ஆன் தி ஹெச்பி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த O அண்ட் D டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி ஹெச்பியில் ஆன் தி ஹெச்பியில் ட்ரா பண்ணிடுங்க. O D-டோட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுங்க. ஒரு அல்ஜெண்ட் லைன் இங்கே ட்ரா பண்ணிடுங்க. அடுத்து இந்த ஓவுக்கும் பிக்கு உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்க. அதை கேம்பஸில் மெஷர் பண்ணிட்டு ஒரு ஆர்க் அடிச்சிடுங்க. அடுத்து பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ஒரு ஆர்க் அடிங்க. தென் அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுங்க. தென்
இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிக்கும் டிக்கு நடுவில் சிஇ பாயிண்ட் இருக்குது, அதையும் மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடுது. இப்போ இது நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ. The slant edges resting on HP கண்டிஷனில் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதிலேருந்து என்ன பண்ணணும், டாப் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைனு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணுங்க. அடுத்து இந்த டாப் வியூலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த டாப் வியூலேருந்து ஹரிஜாண்டல் ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிடுங்க. தென் இருக்கிற பாயிண்டை மார்க் பண்ணுங்க. ஏவும் ஏ டேஷ் மீட் பண்ணுற பாயிண்ட் அகெயின் ஏ டேஷ், அடுத்தது பி டேஷ், சி டேஷ், டி டேஷ் அண்ட் இ டேஷை மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாயிண்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பென்டகன் ஃபார்ம் ஆகும். தென் ஓ டேஷையும் மார்க் பண்ணிடுங்க. இப்போ மேலே இருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த பென்டகன் ஷேப்பு நமக்கு ஃபுல்லாக தெரியும். தென் இன்விசிபிள், இந்த கார்னர் மட்டும் நமக்கு என்னது இன்விசிபிளாக இருக்கும், டி பாயிண்ட் மட்டும் இன்விசிபிளாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம், டேஷர் லைனில் ட்ரா பண்ணோம். கனெக்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கனெக்ட் பண்ணிடுங்க. பென்டகன் ஃபுல்லாகவே நமக்கு விசிபிளாக இருக்கும். அடுத்து இந்த ஸ்லாண்ட் எட்ஜையும் கனெக்ட் பண்ணுங்க. எல்லா பாயிண்ட்டையும் ஓ டேஷுக்கு கனெக்ட் பண்ணிடுங்க. இதில் இந்த எட்ஜு, அதாவது இந்த ஓடி மட்டும் நமக்கு என்னவாக இருக்கும், இன்விசிபிளாக இருக்கும். அதை நம்ம டேஷன் லைனில் ட்ரா பண்ணோம். தென் இது நம்மளுடைய ஃபைனல் வியூ. இதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஆல் டைமென்ஷன் ஆர்டினமும் எழுதிடணும். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் வியூ. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.